நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மூளை தண்டுவட திரவம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன். அந்த பிக்சரை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த பிக்சர் பாத்துறீங்களா? அந்த பிக்சர்ல நம்மளுடைய முதுகுத்தண்டு அந்த மூளையை சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த மூளை தண்டுவட திரவம், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மூளையும் முதுகுத்தண்டையும் சுத்தி ஒரு தண்ணி எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி தான் யாருன்னா இந்த மூளை தண்டுவட திரவம். மூளையானது சிறப்பு திரவத்தினுள் மிதந்த நிலையில் காணப்படுகிறது. இச்சிறப்பு திரவம் மூளை தண்டுவட திரவம் என்று அழைக்கப்படுகிறது. மண்டையோட்டினுள் நிணநீர் போன்றுள்ள நிணநீர்ங்கிறது என்னது? ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட்னு படிச்சிருக்கோம். அப்ப நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள நிணநீர் போல ஒரு நிறமற்ற ஒரு திரவம் தான் யாருன்னா இந்த மூளை தண்டுவட திரவம். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. இத்திரவம் மூளையை அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தலையை வேகமா அசைக்கும் போது இல்லை எங்கேயாவது போய் இடிச்சுக்கும் போது நம்ம மூளை வந்து ஸ்ட்ராங்கான மண்டை ஓட்டுல பட்டு அடிப்படாம இருக்கணும். ஓகேவா? அந்த அடிப்படாம இருக்கிற அந்த ஷாக்ல இருந்து காப்பாத்துறதா யாருன்னா இந்த தண்டுவட திரவம், மூளை தண்டுவட திரவம். அதாவது நம்ம மூளைக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி, ஒரு மெத்தை மாதிரி இது செயல்படுது. அந்த சாஃப்டான அந்த கொழுப்பாலான மூளை வந்து ஸ்ட்ராங்கான மண்டை ஓட்டுல பட்டு அடிப்படாம இருக்கு. அதை சுத்தி வந்து ஒரு குஷன் மாதிரி இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கு. தண்டுவடத்தின் மைய குழலினுள்ளும் இத்திரவம் நிரம்பியுள்ளது. முதுகு தண்டுக்குள்ளேயும் அந்த மூளையை சுத்தி அந்த திரவம் இருக்கு. இதோடைய பணிகள் என்ன அப்படின்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது. டக்குன்னு வைக்க விழுறது, அதுதான் ஒரு திடீர் அதிர்வுகள். மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் பணியினை மேற்கொள்கிறது. அதாவது நம்ம மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் யார் மூலயமா கிடைக்குதுன்னா இந்த மூளை தண்டுவட திரவத்தின் மூலயமா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூளையில உருவாகக்கூடிய அந்த கழிவுகள் இருக்கு இல்லையா? அந்த கழிவுகள்லாம் மூளையில இருந்து வெளில அனுப்புறது யாருன்னா இந்த மூளை தண்டுவட திரவம் தான். லாஸ்ட் பாயிண்ட். மூளை பெட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது. நம்ம ஏதாவது டென்ஷனா இருக்கும்போது தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, மூளையே வெடிச்சு செதற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்படிலாம் நம்ம மூளை வந்து வெடிச்சு செதறாது. ஏன்னா அதுக்குள்ள யார் இருக்கா? இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு. அந்த மூளையோட அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா? அந்த அழுத்தத்தை வந்து கரெக்டா அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அடுத்து என்னன்னா அனிச்சை செயல். அனிச்சை செயல்னா என்ன? நம்மளுடைய சிந்தனையின்றி தானாவே நடக்கிறது தான். ஒரு தும்மல் வருது, ஒரு இருமல் வருது, ஒரு விக்கல் வருது, இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மூளை சொல்லியோ நரம்புகளோட தூண்டல் துலங்கல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதுங்கெல்லாம் எப்ப வருதுன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? அதுல வந்து ரெண்டு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயல். இவ்வகையான அனிச்சை செயல்கள் உள்ளார்ந்த மற்றும் கற்றுணராத துலங்கலாகும். கற்றுணராத, நம்ம எங்கேருந்தும் படிக்கல, காதுல வாங்கல, பார்க்கல, கேட்கல, ஓகேவா? அதுதான் இந்த துலங்கல். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பல எளிமையான அனிச்சை செயல்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக, நம்ம கண்ணில் தூசி விழும்போது அந்த செகண்ட் என்ன செஞ்சுக்கிறோம்? இமைகளை மூடுறோம். தும்முதல், இருமுதல், கொட்டாவி விடுதல் போன்ற இச்செயல்களை நாம் நம்மை அறியாமலேயே, சிந்திக்காமலேயே உடனே செய்யறோம். மூளைக்கிட்டே இருந்து நமக்கு ஆர்டரே வர்றதில்லை. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த செயல்களை தானாகவே செஞ்சிடறோம். இது வந்து அடிப்படையான அனிச்சை செயல்னு சொல்றோம். இன்னொன்னு பாருங்க. பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போறீங்கன்னா ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கும் இந்த லெட்டர்ஸ் தான் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப உங்க கை கரெக்டா என்ன பண்ணும்? ஏவா இந்த ஃபிங்கர், பியா இந்த ஃபிங்கர், பேக் ஸ்பேஸா இந்த ஃபிங்கர் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கட்டாயமாக அதை மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். மெமரி பண்ணி இந்த வார்த்தைனா இந்த கை போகணும் அப்படிங்கிறோம். இல்ல ஒரு கீபோர்டு வாசிக்க போறோம்னா இந்த கீ அழுத்தினா இந்த சவுண்ட் வரும், இந்த கீ அழுத்தினா இந்த சவுண்ட் வரும், இந்த டபுள் கீயை பிரஸ் பண்ணா இப்படி சவுண்ட் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? படிச்சு தெரிஞ்சு நம்ம மூளையில அந்த விஷயங்களை மெமரி பண்ணி வச்சுக்கிறது மூலயமா வருது. இவ்வகையான அனிச்சை செயல்கள் கற்றல் மற்றும் பயிற்சியின் மூலம் நம்ம கத்துக்கிறோம். ஹார்மோனியம் வாசித்தலின் போது இசை குறிப்புகளுக்கேற்ப சரியான கட்டையை அழுத்துவதும் விடுவிப்பதும் கற்றல் மூலம் பெறப்பட்ட அனிச்சை செயலாகும். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு பட்டனை மாத்தி பிரஸ் பண்ணிட்டோம்னா அங்க அந்த என்ன செய்யறோம்? அந்த மியூசிக் நோட்ஸ் வேற மாதிரி போயிடும். ஓகேவா? இது அப்ப இது எல்லாமே இங்க நம்ம வெளியில இருந்து ஒரு பெறப்பட்ட ஒரு அனிச்சை செயல்கள். தொடர்ச்சியான பயிற்சியின் மூலமே இதனை மேற்கொள்ள முடியும். பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது பாருங்க. நரம்பு செல்களுக்கிடையே நடைபெறும் தூண்டல் துலங்கல் அனிச்சை செயல் பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அனிச்சை வில் எனப்படும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பாருங்க. இது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு சூடான தட்டை நம்ம தொடும்போது நம்ம கையில உள்ள அந்த உணர்தெரிப்பிகள் என்ன செய்யும்? வேக வேகமா அந்த பாத்திரம் சுடுதுங்கிற தூண்டல் என்ன செய்யும்? முதுகு தண்டல் கொடுத்து முதுகு தண்டுல இருந்து விஷயம் மூளைக்கு போயிட்டு திரும்ப மூளையில இருந்து விஷயம் என்ன செய்யணும்? நம்ம கைக்கு வந்து பாத்திரம் சுடுது, கையை எடுன்னு சொல்லணும். இது ஒரு வகையான அனிச்சை செயல் தான். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சூடான பாத்திரத்தை நாம் தொடும்போது வெப்பம் எனும் தூண்டல், இதுதான் தூண்டல். இங்க நமது கைகளில் உணரப்படும் அமைப்புகள் வெப்ப உணர்வு ஏற்பிகள். அப்ப நம்ம கையில உள்ள அந்த நரம்புகள் இருக்கு இல்லையா? அதுல வெப்பத்தை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய உணர்வு ஏற்பிகள் அதை வாங்கிக்குது. அல்லது தெர்மோ உணர்வு ஏற்பிகள் எனப்படுகிறது. இந்த தூண்டலானது உணர் நரம்பு செல்களில் தூண்டல்களை ஏற்படுத்துகிறது. கையை வந்து பாத்திரத்துல வச்சுட்டோம், சூடா இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த உணர் நரம்புகள் மூலமா அந்த விஷயங்கள் எங்க போகணும்? தண்டுவடத்துக்கு போகணும். தண்டுவடத்துக்கு இத்தகவல்கள் உணர் நரம்பு செல்கள் மூலம் கடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தண்டுவடம் என்ன செய்யுது? அதை வேக வேகமா எடுத்துட்டு போயிட்டு அதுக்கான துலங்களை நமக்கு கொடுக்கணும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. தண்டுவடமானது இத்தூண்டல்களை பகுத்தறிந்து உரிய துலங்களை நமக்கு கொடுக்கணும்.
இப்ப தண்டுவடத்துக்கு அந்த தூண்டல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யணும்? அதுக்கான துலங்கலை கொடுக்கணும். துலங்கல்னா என்னது? சூடா இருக்க கையை எடுன்னு சொல்லி துலங்கலை கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க. தண்டுவடம் பிறப்பிக்கும் கட்டளைகளை இப்ப தண்டுவடத்துல இருந்து நமக்கு ஆர்டர் வந்துருச்சு. கை சூடா இருக்கு கையை எடுன்னு சொன்னா அதை யாரு வாங்கிட்டு வரணும்? இயக்க நரம்பு செல்கள் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? உணர்வு நரம்பு செல்கள் என்ன பண்ணுச்சு? பார்த்தா சூடா இருக்குன்னு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு தண்டுவடத்துக்கு கொடுத்துச்சு. தண்டுவடத்துக்கு சிக்னல் போன உடனே தண்டுவடம் என்ன செய்யுது? இப்ப ஆர்டர் போட போகுது. அந்த ஆர்டர் யார் மூலயமா இப்ப கைக்கு வரணும்? இயக்க நரம்பு செல்கள் மூலமா நம்ம கைக்கு வரணும். நமது கையில் உள்ள தசை நார்கள் சுருங்குவதன் மூலம் நாம் நமது கையை சூடான பாத்திரத்திலிருந்து உடனடியாக விலக்கிக் கொள்கிறோம். மேலே உள்ள உதாரணத்தில் தசை நார்கள் என்பது வெப்பத்தின் காரணமாக விளைவினை வெளிப்படுத்தும் உறுப்பாகும். அடுத்து பாருங்க, புற அமைவு நரம்பு மண்டலம், அதாவது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோமா? மூளையும் முதுகுத்தண்டும் தான் யாரு? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்னா மூளையை சுற்றி உள்ள நரம்புகளும் தண்டுவடத்தை சுற்றி உள்ள நரம்புகளும் தான் யாரு? புற அமைவு நரம்பு மண்டலம். மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள் தான் யாரு? புற அமைவு நரம்பு மண்டலம். மூளையிலிருந்து உருவாகும் நரம்புகள் மூளை நரம்புகள் இல்லைன்னா கபால நரம்புகள்னு சொல்றோம். தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகள் தண்டுவட நரம்புகள். அதுல ஃபர்ஸ்ட் கபால நரம்புகள் பாருங்க, மண்டையோட்டு நரம்புகள். மனிதர்களின் மூளையிலிருந்து எத்தனை இணை கபால நரம்பு இருக்குன்னா 12 இணை இருக்கு. அப்படின்னா எத்தனை? 12 × 2 24 நரம்புகள் இருக்கு. சில கபால நரம்புகள் உணர்ச்சி நரம்புகளாக செயல்படுகிறது. அந்த உணர்ச்சி நரம்புனா உணர்ச்சியை எங்க இருந்து எடுத்துட்டு போவோம்? உணர்வு உறுப்புகள் இருந்து கண்ணு, காது, மூக்கு, தோல் கிட்ட இருந்து எடுத்துட்டு போவோம். இவை உணர்வு உறுப்புகளில் இருந்து நரம்பு தூண்டல்களை மூளைக்கு எடுத்து செல்கின்றன. எடுத்துக்காட்டு, கண்ணில் உள்ள பார்வை நரம்பு. கண் இருந்தது நமக்கு உணர்வு உறுப்பு. இவற்றுள் சில நரம்புகள் கண்கோளம் சுழலுவதற்கும் உதவி புரிகிறது. மேலும் கண்ணில் உள்ள தசை நார்கள், விழித்திரையின் தசை நார்கள், கண்ணீர் சுரப்பி ஆகியவை செயல்புரிவதற்கும் இந்நரம்பு உதவுகிறது. தண்டுவடத்துல எத்தனை இணை இருக்குன்னா 31 இணை தண்டுவட நரம்பு இருக்கு. 31 × 2 அதாவது 62 நரம்புகள் இருக்கு. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேற்புறம் இயக்க வேர்களையும் கொண்டுள்ளது. கீழ்ப்புறம் உணர்ச்சினா உணர்வு உறுப்புகள் இருந்து அந்த விஷயத்த வாங்கிட்டு வரும். இயக்க வேறுங்கிறது கட்டளையிடக்கூடிய வேர்கள். மேற்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்தும். அதுதான் விஷயத்த வாங்கிட்டு வர்றது. கீழ்ப்புற தண்டுவட நரம்பு வேர்கள் தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும்படியும் அமைந்துள்ளது. லாஸ்ட் வந்துட்டோம், தானியங்கு நரம்பு மண்டலம், அதான் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இது பார்த்தோம்னா முழுக்க அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளுடைய உள் உறுப்புகள் தான் யாருன்னா தானியங்கு நரம்பு மண்டலம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா அந்த மூளை, முதுகுத்தண்டு அதுங்களுக்கு தான் கட்டளை வரும். அதுங்க சொல்றதா அது கேட்கும். ஆனா தானியங்கு நரம்பு மண்டலம்ங்கிறது நம்மளுடைய உடம்போட உள் உறுப்புகள். இதயம், சிறுநீரகம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம இதயம் இருக்கு. பிறந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுல இருந்தே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? மூளை என்ன சொல்லுது? நீ ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம இறந்து போயிடுவோம். அப்ப நம்ம உடம்போட உள் உறுப்புகள் எதுவுமே யாரோட கட்டளைப்படி இயங்கல அப்படின்னா மூளையோட கண்ட்ரோல் படி இயங்கல. அவங்கதான் தானியங்கு நரம்பு மண்டலம். நம்ம மூச்சு விடுறது, இதயம் துடிக்கிறது, சாப்பாடு செரிக்கிறது, இது எல்லாமே என்னன்னா தானியங்கு நரம்பு மண்டலம் தான். அதுல 2 டைப்ஸ் இருக்கு. எதிர்பரிவுன்னு ஒண்ணு இருக்கு, பரிவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பரிவு நரம்பு இருக்கு இல்லையா? அதுதான் காரோட ஆக்சிலேட்டர்னு வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ன செய்யும்? காரோட வேகம் அதிகமாகும். காரோட வேகம் அதிகமாகும் போது நம்ம உடனே என்ன செய்யணும்? பிரேக் பிடிச்சோம்னா வேகம் குறையும். அந்த பிரேக் தான் யாரு? எதிர்பரிவு. ஆக்சிலேட்டர் தான் யாரு? பரிவு. பிரேக் தான் யாரு? எதிர்பரிவு. அப்ப நம்ம உடம்புல வேகமா ஒரு விஷயம் நடக்கும் போது அதுக்கு பிரேக் போடுறது யாரு? எதிர்பரிவு நரம்புகள். ஓகேவா? அது இங்க நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. கண் பார்வை விரிவடை செஞ்சுச்சுன்னா உடனே இங்க என்ன செய்யணும்? எதிர்பரிவு கண் பார்வையை சுருங்க வைக்கணும். உமிழ்நீர் சுரப்பு குறைஞ்சிச்சுன்னா அதை தூண்டணும். இதய துடிப்பு அதிகமாச்சுன்னா அதை குறைக்கணும். அப்ப ஒரு விஷயம் அதிகமாகும் போது அதை பேலன்ஸ் பண்றதுதான் யாருன்னா அந்த எதிர்பரிவு நரம்பு. பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு நமது உடல் உள்ளுறுப்புகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகின்றது. அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதயம் என்ன செய்யணும்? மெதுவா ரிலாக்ஸா துடிக்கணும். அதே இதயம் நம்ம ஓடும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன செய்யும்? வேகம் அதிகரிக்கும். அதிகரிச்சுக்கிட்டேவா இருக்கும். ஒரு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஓடி கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இதய துடிப்பு எப்படி இருக்கும்? வேகமா இருக்கும். அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆகும். அப்போ ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள அதிகரிக்கும் போது அது பரிவு நரம்புகளால் இயக்கப்படுது. அதுக்கப்புறம் நார்மல் ஆகும் போது அங்க யார் வரா? எதிர்பரிவு நரம்பு வந்துடும். இவ்விரு நரம்புகளும் எதிரெதிராக செயல்பட்டு நமது உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை மிக துரிதமாக செயல்பட வைப்பதன் மூலம் உடலை சமநிலையில் பராமரிக்க உதவுகின்றன.